மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை தர வேண்டும் என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் வெள்ளை அறிக்கை தேவையில்லை என்று திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரசின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். இவர்கள் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். இன்றைக்கு எல்லாரிடத்திலும் இந்த ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சருடைய மரணத்தை பற்றி. எனவே அந்த சந்தேகம் முழுமையாக போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக அமைந்திருக்கிறது. எய்ம்ஸில் டாக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க, லண்டனில் இருந்து டாக்டர் வந்து பார்த்தாரு, மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியிலிருந்து ஆளுநர்லேருந்து பல தலைவர்களும், எங்களுடைய தலைவர் அப்கோர்ஸ் ராகுல் காந்தி அவர்கள் உள்ளே போகும்போது நாங்களும் போனோம், நானும் கூட தான் போனேன். நாங்கள் போய் உள்ளே போய் பார்க்கல, அவரை பார்க்கல. அது மாதிரி பல தலைவர்கள் வந்தவங்க உள்ளே பார்க்குறதுக்கு சிகிச்சை பெற்று வந்த காரணத்தினாலே அவரை போய் நேராக பார்க்கல. எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் டாக்டர்ஸ் அது பார்த்துருப்பாங்கல்ல, பார்த்தா தானே கொடுக்க முடியும் சிகிச்சை. அவ்வளோ டாக்டர்ஸ், அப்பல்லோவில் டாக்டர்ஸு, எய்ம்ஸில் வர டாக்டர்ஸு, லண்டன் டாக்டர்ஸு, இவ்வளவு டாக்டர்ஸும் சேர்ந்து எல்லாத்தையும் மூடி மறைச்சாங்க, உண்மையை சொல்லலை என்று சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.